முத்தலகுல அடுத்த வாரம் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபங்க்ஷனுக்காக வீட்டுக்கு வர்ற முத்தலகு கிட்ட டைவர்ஸ் பேப்பரை நீட்டி கையெழுத்து போட்டுட்டு உள்ளவான்னு கேக்குறாங்க ரெஜினா. முத்தலகு என்ன பண்றதுன்னு தெரியாம கையெழுத்து போட்டுறாங்க. கையெழுத்து போடுறத பார்த்து ரெஜினா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் 10 செகண்ட் கூட நிலைக்கல. ஆமாங்க, கையெழுத்து போட்டுட்டு உடனே அந்த பேப்பர் மேலேயே வாமிட் எடுத்துறாங்க முத்தலகு. ஐயோ, எல்லாரும் முன்னாடியே வாமிட் எடுக்கிறாளே அப்படின்னு அஞ்சலிக்கும் ரெஜினாக்கும் பதறுது. பூமியும் சொர்ணமும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. முத்தலகு மறுபடியும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஸ்வேதா விடாம நீங்க வாங்க நான் செக் பண்றேன் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்றாங்க. அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க முத்தலகு முழுகாம இருக்காங்கன்னு. ஸ்வேதா என்ன வந்து சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு அஞ்சலி வெளியே பதட்டமா காத்துட்டு இருக்காங்க. பூமியும் ரொம்ப ஆர்வமாவே காத்துக்கிட்டு இருக்காரு. வெளியே ஸ்வேதா வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு எல்லாருமே கேக்குறாங்க. ஸ்வேதா முத்தலகு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கறத எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், பூமி பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இங்க நம்ம ரெஜினா அஞ்சலி மூஞ்சியதான் எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்கன்னு தெரியல. பயங்கர ஷாக்ல அப்படியே நிக்கிறாங்க. முத்தலகு பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் தூளியில போட போறாங்க ஸ்வேதாவோட குழந்தைய. ஸ்வேதா அம்மா பேசின பேச்சுக்கு இப்ப அவங்க மூஞ்சிய கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கா உண்மை தெரியறதுக்கு பதிலா ஒரேடியா எல்லாருக்கும் சேர்ந்தே உண்மை தெரிஞ்சிருச்சு. இனி என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தலகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.